ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. இந்த வீடியோல வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜாயிண்ட் செஷன் ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற பெரிய ஸ்பீச் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல லாஸ்ட் ஆன அந்த ஸ்பீச்ல வந்து நெறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒண்ணு. ஸோ அப்படி இருக்கப்போ இந்தியாவோட எக்கனாமி இன்கேஸ் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து அப்ளை ஆச்சுன்னா, இந்தியாவுக்கும், யுஎஸ்க்கும் இனிமே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அண்ட் ஆல்சோ குளோபல் லெவல்ல வந்து ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குளோபல் லெவல்ல பாதிக்கப்படுறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா. ஸோ இந்தியா வேற என்னலாம் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கு இத சமாளிக்கிறதுக்கு. இந்தியா என்னதான் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த அந்த லென்த்தியான ஸ்பீச்ல இந்தியாவ பத்தி என்ன சொல்லியிருக்காரு? அவரு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். Other countries have used tariffs against us for decades, and now it's our turn to start using them against other countries. On average, European Union, China, Brazil, India, Mexico, and Canada, have you heard of them? And countless other nations charge us tremendously higher tariffs than we charge them. It's very unfair. India charges us auto tariffs higher than 100%. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ் வந்து டெஸ்லா நம்ம கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு நம்ம 100% டாக்ஸ் போடுறோம். எங்களோட கார்ஸ்க்குலாம் நீங்க வந்து 100% டாக்ஸ் போடுறீங்க. அப்படிங்கிற மாதிரி அது வந்து பயங்கர ஹையரா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா வந்து டாரிஃப் அப்யூசர் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கிறத நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்துல வந்துட்டு அவரு வந்து இந்தியாவையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்ப ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்க்கு நம்ம 100% டாரிஃப் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம்னா, அதுக்கு அப்படியே அகெயின்ஸ்ட்டா அமெரிக்காவும் நம்ம இன்கேஸ் நம்ம கார் நம்ம அங்க எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, 100% சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு கத தான். இது என்ன மாதிரியான பிரின்சிபல்ன்னு பார்த்தீங்கன்னா, டிட் ஃபார் டேட். பள்ளிக்கு பள்ளி. நீங்க இவ்வளோ சார்ஜ் பண்றீங்க. ஸோ அதனால நானும் உங்களுக்கு சேம் லெவல் வந்து சார்ஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் இதோட மட்டும் ட்ரம்ப் அவர்கள் நிக்கல. இன்கேஸ் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து சப்சிடிஸோ, இல்ல அங்க உள்ள லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு டாக்ஸ் பிரேக்ஸோ குடுத்துச்சுன்னா, நான் வந்து இன்னும் என்னோட டாரிஃப வந்து பயங்கர அக்ரசிவா ஹையர் ஆக்குவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. விச் மீன்ஸ் நீங்க வந்து உங்க லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ சப்போர்ட் பண்றீங்க. ஏன் வந்து ஃபாரின் மேனுஃபேக்சரர்ஸ் எங்கள மாதிரி அமெரிக்காலருந்து நாங்க அனுப்புறவங்கள ஏன் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க? ஸோ நான் பயங்கர அக்ரசிவா வந்து டாரிஃப வந்து கன்னாபின்னான்னு ஏத்திருவேன் அப்படிங்கிறதையும் அவரு சொல்லியிருக்காரு. இப்ப வந்து எக்கனாமிக் லெவல்ல இந்தியாவோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க போனா, யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இதுவரைக்கும் உள்ள ட்ரேட் ஆஸ் ஆஃப் கரண்ட் அப்டேட் வந்து $139 பில்லியன். பட் என்ன ட்விஸ்ட்ன்னா, அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தான் வந்து பெனிஃபிட்டிங் மோர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது எந்த வகையில, எந்த கான்செப்ட்ல சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து $88 பில்லியன் வொர்த் ஆஃப் கூட்ஸ் வந்து யுஎஸ்க்கு எவ்ரி இயர் அனுப்புது. ஆனா, யுஎஸ் வந்து $42 பில்லியன் கூட்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு அனுப்புது. ஸோ ஓவரால் பார்த்தா அதிகமா வந்து இந்தியாவுக்கு தான் லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து சொல்றாங்க, அனலைஸ் பண்ணி. பட் ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சிட்டி குரூப் வந்து என்ன அனலைஸ் பண்ணி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்துச்சுன்னா $7 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு லாஸ் ஆகும்ங்கிறதையும் சொல்றாங்க. இது வந்து ஒரு மேசிவான ஹிட்டு ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ்ல. இந்தியாவோட கார் இண்டஸ்ட்ரி வந்து பூமிங்கா இருக்கா? அண்ட் யுஎஸ் தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கஸ்டமர் இந்தியாக்கு. ஓகே. இவ்ளோ நடக்குது. இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ட்ரைங் டூ கீப் அப் தி பீஸ். இத வந்து ஜஸ்ட் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்க்கல. இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் டவுன் பண்றதுக்கு இந்தியா, அமெரிக்காவுக்கு நெறைய விஷயங்கள்ல கன்செஷன் குடுத்தது. எஸ்பெஷலி இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அண்ட் போர்பன் விஸ்கி. இந்த 2 விஷயம் தான் யுஎஸ் வந்து பயங்கரமா வேல்யூ பண்றது. பட் இவ்ளோ நடந்தும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகலையோ என்னமோ தெர்ல. ஏப்ரல் 2, 2025 கண்டிப்பா வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து வெளில வரும். அப்ளை ஆகும் அப்டிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவோட டிப்ளோமேட்டிக் மூவ்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து மார்ச் 3, 2025 வாஷிங்டன் போயிருந்தாங்க. ஜேமசன் குரியர வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. ஜேமசன் கிரியர்ங்கிறவர் தான் டாப் ட்ரேட் நெகோஷியேட்டர் ட்ரம்ப் அவர்களுக்கு. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டூ ரீச் அ லாஸ்ட் மினிட் டீல். லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் நம்ம பண்ணிற முடியுமா? ஏதாவது ஒரு டீல் கொண்டு வந்துர முடியுமா? டாரிஃப் இந்த ட்ரேட் வார்லாம் வந்து தடுக்கிறதுக்கு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களோட ட்ரேட் நெகோஷியேட்டர மீட் பண்ண போயிருந்தாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது 2 கண்ட்ரீஸ்க்குமே பயங்கர பிரஷர் தான் போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 2 என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இன்னுமே ப்ராப்பரான அப்டேட் வரல. அவங்க 2 பேரும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது.
நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தேன். ரிப்பிள் எஃபெக்ட் வந்து குளோபல் எக்கனாமிக்கே நடக்கும். குளோபலைஸ்டா நடக்கும்னு சொல்ட்டு. அதுக்கு முன்னாடி ரிப்பிள் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம வந்து ஒரு குளத்துக்கிட்ட நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அங்க கல்ல தூக்கி போடுறோம் அந்த தண்ணீல. அந்த தண்ணீல ஒன்ஸ் அந்த கல்லு ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த இடத்துல மட்டும் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகாது கரெக்ட்டா? அதுக்கு பதிலா மொத்தமா அந்த தண்ணி சுத்தி உள்ள எல்லாத்தையும் தொடும் தெரியுமா? டச் பண்ணும்ல. அதுக்கு பேரு தான் ரிப்பிள் எஃபெக்ட். விச் மீன்ஸ் இப்போ அமெரிக்கா வந்து டார்கெட் பண்ற கண்ட்ரீஸ்க்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து போடுறது நாட் ஒன்லி இட் வில் அஃபெக்ட் இந்தியா ஆர் அந்த டார்கெட்டட் கண்ட்ரீஸ். ஆனா, இது வந்து இட்ஸ் கோனா அஃபெக்ட் குளோபலி எல்லா நாட்டுக்கும் வேர்ல்டுக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து அஃபெக்ட் ஆகப்போகுது. எய்தர் இட்ஸ் அ சப்ளை செயின் ஆர் ஃபார்மா எந்த இண்டஸ்ட்ரினாலுமே கண்டிப்பா இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ட்ரம்ப் அவர்களோட ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரியான கான்செப்ட்ல வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஒர்க் ஆகும்னே இன்னும் என்ன ஸ்ட்ராங்கான கிளாரிட்டியே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் வந்துட்டு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, பார்மசூட்டிகல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் குளோத்திங், ஃபுட்வியர், அதுக்கப்புறம் வந்து மினரல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அனுப்புற நம்ம இங்கருந்து எக்ஸ்போர்ட் பண்ற இண்டஸ்ட்ரி வேற, அவங்க அங்கருந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் டிஃபர் ஆற இந்த சூழ்நிலையில, எந்த மாதிரியா ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஒர்க் ஆகும்? இது எந்த அளவுக்கு செயல்படும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்ல, ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் 40% ஆஃப் பார்மசூட்டிகல்ஸ் நம்ம தான் வந்து யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்போ யுஎஸ்ல உள்ள நார்மல் காமன் பீப்பிள யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து அ ட்ரம்ப் அவர்கள் போட்ட டாரிஃபோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, பிரைஸ் வந்து ஜாஸ்தியாயிரும். இப்ப நம்ம ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் வந்து அமெரிக்கால ஜாஸ்தியாயிரும். அப்போ அங்க உள்ள மக்களுக்கு வந்து வெரி ஃபியூவரான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் வந்து அதிகமாகும்போது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது, சப்ளை செயின் வந்து அடிபடும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் வந்து இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அஃபெக்ட் ஆகும். இததான் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இதுல இன்னொரு ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி. இந்தியாக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபியூச்சரே வந்து டெக்னாலஜி தான் அப்படி. அதனால தான் இந்தியா வந்து மேஜரான எஃபோர்ட்ஸ் வந்து டெக்னாலஜி சைட் வந்து அப்ளை பண்ணுது. அண்ட் ஆல்சோ இப்ப ரீசென்ட்டா மோடி அவர்கள் பிரெஞ்ச் பிரசிடென்ட் மேக்ரோன மீட் பண்ணியிருக்கும்போது கூட, மேஜரா கான்சன்ட்ரேட் பண்ணது டை அப்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அண்ட் நியூக்ளியர் டெக்னாலஜி. ஆல்ரெடி சைனா வந்து டீப்சீக்ங்கிற ஏஐ வந்து வெளியிட்டிருந்ததுக்கு அப்புறம், அது குளோபல் லெவல்ல ஒரு பெரிய இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணிருந்துச்சு. ஸோ இது வந்து சைனா வந்து எல்லா கண்ட்ரீஸ விட அ அஹேடா குரோ ஆயிட்டு இருக்கு, டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி அ யுஎஸ் வந்து இப்ப டாரிஃப் விஷயத்துல, ட்ரேட் விஷயத்துல பயங்கர கான்சன்ட்ரேட்டடா அதுல பிஸியா இருக்கிறப்போ, இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? இந்தியாவோட கவர்ன்மெண்ட் இந்தியாவோட மூவ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதர் கண்ட்ரீஸோட டை அப்ஸ் வைக்கிறது, அலையன்ஸ் வச்சுக்கிறது தான். பிகாஸ் லைக் நம்மளுக்கு எந்த சூழ்நிலையில என்ன வேணாலும் நடக்கலாம்னு தெரிஞ்சு, மோடி அவர்கள் நெறைய கண்ட்ரீஸோட ஹெட்ஸ் கிட்ட வந்து அலையன்ஸ்க்காக பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. அந்தந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாருமே அவங்கவங்க கண்ட்ரி எப்படி புரொடெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேட் வார்ல அப்படிங்கிறத தான் நெனச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கிறப்போ, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன? யுஎஸ்ஸ தாண்டி இந்தியாவோட மூவ்லாம் என்ன? அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரீசென்ட்டா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூரோப் யூனியன் வந்து இந்தியாவ மீட் பண்ணி நெறைய டை அப்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத. இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா, போய் பாருங்க. பிகாஸ் அதுல வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தேன். என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வராங்க போறாங்கன்னு சொல்ட்டு. இப்போ ட்ரம்ப் அவர்களோட டாரிஃப் இஷ்யூவோட சிவியாரிட்டி வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கனால, எப்படி வந்து பிரெஞ்ச் பிரசிடென்ட்டோட டை அப்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாரி நெறைய கண்ட்ரீஸோட நம்ம டை அப்ஸ் கொண்டு வருவோம். அது மாதிரி யூரோப் யூனியன் வந்து கோனா பி வெரி ஸ்ட்ராங் ட்ரேட் பார்ட்னர்ஸ் நமக்கு. அதுவும் இல்லாம ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்லாம் வந்து இனிஷியேட்டிவ் கொண்டு வர போறாங்க இந்த இயர் எண்டுக்குள்ள. ஸோ இது வந்து மொத்த குளோபல் லெவல்ல பெரிய சேஞ்ச வந்து உருவாக்க போது. இந்த மாதிரி டாரிஃப்லாம் வந்து டாக்ஸேஷன்லாம் அதிகமா இருக்க சூழ்நிலையில வந்து நாங்க டாரிஃபே இல்ல அப்டிங்கிற விஷயம்லாம் எப்படி இருக்குங்கிறத, அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யுகே அண்ட் அதர் கண்ட்ரீஸ் கூட நெறைய டை அப்ஸ் வச்சுக்கிறதுக்கு தான் இப்போ பிளான் பண்ணி, அதுக்கு தான் நம்ம வந்து எஃபோர்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரெஞ்ச் பிரசிடென்ட்டோட பேசியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அப்போ என்ன டீல் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா, மேசிவா ஏஐ டெக்னாலஜி குரோ ஆறதுக்கு 2 கண்ட்ரீஸும் ஜாயிண்ட் டீல்ஸ்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கொலாபரேட் ஆன் ஏஐ டெக்னாலஜி, ஓப்பனிங் அப் அ நியூ குரோத் அவென்யூஸ் ஃபார் இந்தியா. குளோபல் லெவல்ல ஏஐ ரேஸ் வந்து பயங்கர காம்படிட்டிவா போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நம்ம பிரான்ஸ் கூட டை அப் வச்சுக்கிறது, கண்டிப்பா நம்மளும் இந்த ரேஸ்ல வந்து காம்படிட்டிவா இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்க போது.
இந்தியா வந்து அதோட எக்க ஒரு பாஸ்கெட்ல மட்டும் போடாம டைவர்சிஃபை பண்ணுது. விச் மீன்ஸ் நெறைய கண்ட்ரி கூட ட்ரேட்ஸ் வைக்குது. ஸோ இதுக்கடுத்து என்ன 2 பார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இந்தியா ஃபாலோ பண்ணுது. இந்தியா வந்து யுஎஸ்ஸ விட்டு நிரந்தரமா வெளில வருமா? வராது. இந்தியா வந்து யுஎஸ் கூட இப்போதைக்கு டிப்ளோமசியா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிப்ளோமசி விச் மீன்ஸ் இந்தியா வந்து இன்னும் நெகோஷியேட்டிங் டாக்ஸ் போய்க்கிட்டு தான் இருக்கு. எய்தர் இந்த டாரிஃப் இம்பாக்ட்ஸ் வந்து டிலே பண்ணும். இல்லன்னா டாரிஃப் ரெடியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஃபைனல் டாக்ஸ். ஸோ இது ஆல்ரெடி வந்து போயிட்டு இருக்கனால நமக்கு இனிமே தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. செகண்ட் ஒன் வந்து டைவர்சிஃபிகேஷன். அட் தி சேம் டைம் இந்தியா வந்து ஒரு கண்ட்ரிய மட்டும் ஹியூஜா, ஹெவியா நம்பி இல்லாம டைவர்சிஃபை பண்ணுது அதோட போர்ட்ஃபோலியோவ. எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ரீசென்ட்டா பார்த்த யூரோப் யூனியன் மீட்டிங்கா இருக்கட்டும், பிரெஞ்ச் பிரசிடென்ட்டோட மீட்டா இருக்கட்டும் அண்ட் யுகே அண்ட் அதர் ஏசியன் கண்ட்ரீஸ் கூடலாம் டை அப் வைக்குது. இதெல்லாம் எதுக்கு மேஜரான்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல இந்தியா வந்து காம்படிட்டிவா இருக்கிறதுக்கு, அதோட மார்க்கெட் வந்து காம்படிட்டிவா வச்சுக்கிறதுக்கு மேஜரா இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து அதோட டாரிஃப வந்து குறைச்சுச்சுனா தான் நெறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள டென்ஷன மட்டும் குறைக்காம, இந்தியா வந்து குளோபல் மார்க்கெட்ல காம்படிட்டிவாவும் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து வேர்ல்ட் பேங்கோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன வந்து நான் ஃபைனலா ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரன்சி வேல்யூ இம்பாக்ட் இன் திஸ் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அது வந்து ஒரு கேம் சேஞ்சர்ன்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் $1 வந்து ₹87 விச் இஸ் அ நம்ம ஆல்ரெடி தெரியும் டாலர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கர். இந்தியன் ரூபிய கம்பேர் பண்ணும்போது யுஎஸ்டி பயங்கர ஸ்ட்ராங்கர். அதுவும் இல்லாம நம்ம வந்து கரன்சி வைஸ் வந்து வீக்கரா இருக்கனால, இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ப பொறுத்தவரைக்கும் இப்படி 100%க்கு 100%, 5%க்கு 5%ன்னு போட்டா, நம்ம ப்ராடக்ட் அங்க சோல்ட் பண்ணும்போது அதோட விலை எப்படி இருக்கும்? அங்கருந்து இங்க வரும்போது விலை எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு நம்மளும் இங்கருந்து யுஎஸ்க்கு கார் எக்ஸ்போர்ட் பண்றோன்னே வச்சுக்கலாம். இந்த கால்குலேஷன் படி யுஎஸோட கார் வந்து 20,000க்கு வந்து செல் பண்றாங்கன்னா, நம்ம டாரிஃப்லாம் போட்டு $40,000க்கு இந்தியால செல் பண்றோம்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்தியால உள்ள கார் வந்து $10,000 அது நம்ம அங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா, அவங்களும் நாங்க ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடுறோம்னு 100% போடுறப்போ $20,000 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ யுஎஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸும், இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தான் பயங்கர பெனிஃபிட் கிடைக்கும். பிகாஸ் அவங்களோட யுஎஸ்டி தான் பயங்கர ஸ்ட்ராங்கரா இருக்கு. அவங்க எவ்வளோ தான் நமக்கு டாரிஃப் போட்டாலும், நம்ம இங்க வந்து அனுப்புனதுக்கு அப்புறம், அவங்க டாரிஃப் போட்டதுக்கு அப்புறமுமே யுஎஸ் மக்களுக்கு வந்து அது வாங்குறதுக்கு ஈஸியாவும், காஸ்ட் கம்மியாவும் தான் போகும். ஸோ ஓவராலா வந்து இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆக போதுன்னு தெரியல. வைஸான டெசிஷன்ஸ் வந்து நம்மளோட கவர்ன்மெண்ட் எந்த அளவுக்கு மூவ் பண்ண போது, மோடி அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அண்ட் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா! பை பை.